மிக பழமையான ஒரு கேணி. இளம்பிள்ளைகள் ஒன்றும் இல்லை, எல்லாம் விளையாட்டுக்கு பரிசோதித்து கடைசியாக பார்த்தா அது இளங்கொடி என்று போட்டு மனமுடைஞ்சு போனவர்களாம். 17 18 வயது. இப்போ எத்தனை வயது? 72. யூடியூப்ல பவானீசன் என்ற ஆள். எந்த இடம் அது? அது 300 குடும்பம் விவசாய குடும்பம் தான். என்ன உரம்? என்ன ஒரு இனிமை. அவன் ஒரு முறை விட்டால் 1000 முறை தான் பட்டு வண்டி. அப்படி மாறுபாடு இருக்கா? முழு நேரம் செய்தாலும் லாபம் பண்றது பெருசா வராது. அவர்கள் பெரும் செல்வந்தர்களாயிருப்பார்கள் அல்லது ஏதோ ஒரு வகையில பணபலம் படைத்தவர்களாயிருப்பார். என்னண்டு? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். ஈழத்துல யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற மட்டுவில் என்ற ஊரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே இந்த ஊரை முழுமையான ஒரு காணொலியா பதிவிட்டிருக்கிறேன். இன்றைய இந்த காணொலியில 2 மாதங்களுக்கு முன்பு பார்த்த மட்டுவிலினுடைய ஒரு பகுதி இப்போ எப்படி இருக்குன்றதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். இப்போ நான் நிற்கிறது புத்தூர் மீசாலை பிரதான வீதி. இதுல இருந்து இந்த பக்கமா 6.2 கிலோமீட்டர் பயணம் செய்தா யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியில போயிடலாம். அதை புத்தூர் சந்தி என்று சொல்லுவோம். இதுல இருந்து 8.5 கிலோமீட்டர் பயணம் செய்தா கனகம்புளியடி சந்தி தாண்டி அப்படியே போய் A9, அதாவது யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் ஏறுவோம். இந்த மீசாலை சந்தி என்று சொல்லுவோம். அதனால இதை புத்தூர் மீசாலை பிரதான வீதி என்று சொல்வார்கள். இப்போ இந்த இடத்துல இருந்து மட்டுவிலினுடைய ஒரு பகுதியை பார்க்க போறேன். பயணம் செய்யும் போது இந்த குளத்தையும் பார்த்து கொண்டு போவோமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ மழை பெய்து இந்த குளம் நிறைந்து போயிருக்குது. குளம்னு சொல்லி போட்டேன், இது கேணி மாறி சொல்லி போட்டேன். இந்த கேணி மிக பழமையான ஒரு கேணி. இதனுடைய அமைப்பு, சுத்தவர கட்டப்பட்டிருக்கிற கல் அதனுடைய அந்த தன்மையை வெளிப்படுத்தும். அடுத்தது நான் கதைக்கிறது எதிரொலிக்குது. வணக்கம் வணக்கம். இந்த இதை கதைச்சா எதிரொலிக்காது. இந்த குளத்தை பார்த்து கதைக்கும் போது எதிரொலிக்கிறது அப்படியே விளங்குது. இது கூடுதலாக அந்த காலத்தில் மாடுகளுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக கட்டப்பட்ட கேணி. அதற்கான அடையாளமாக அந்த இடத்துல உறைஞ்சி கல் இருக்கு பாருங்க. அது வந்து மாடு உறைஞ்சி போட்டு போகும் குடிச்சிட்டு, அதுக்காகத்தான் அதில் உறைஞ்சி கல் வைக்கப்பட்டிருக்குது. இந்த பக்கம் பாருங்க, இப்போ கூட மாடுகள் மேய்ந்து கொண்டு இருக்கின்றன. அந்த ஐயாவோட போய் கதைச்சு பார்ப்போம்மா. ஆமாம் வாங்க போயிடும். இதில் ஏதோ கட்டிட சிதை ஒன்று இருக்குது. இது என்ன கட்டிட சிதைவு? நான் இவ்வளவு நாளும் இதால் போயிருக்கிறேன், எனக்கு இதில் என்ன இருக்குன்னு தெரியலையே. எப்படி சுகம்? இது என்ன வெளியன்னு சொல்ற? இது ஆயத்தடி. உங்களோட பெயர்? யோகேஸ்வர். இதில் இருக்கிற கேணி எந்த காலத்தில் கட்டப்பட்டேன்னு சொல்லிடணும். எங்களுக்கு தெரியாத காலத்தில் கட்டி கன காலத்துக்கு. இது என்ன தேவைக்காக கட்டப்பட்டிருக்கு? இது மாட்டுக்கு தண்ணி வைக்கிறது. இதில் ஒரு கட்டிட சிதைவு ஒன்று இருக்குல்ல, அதில் என்ன இருந்ததா? உதுலையோ? அங்கே அதில் இருந்த அதை காட்ட வீடு தான். வீடு இருந்தது. இவ்விடத்துல வீடுகள் இருந்ததா? வீடு அதெல்லாம் வீடு இருக்குது. இந்த பக்கம் இருந்ததா வீடுகள்? இல்ல இங்க அது மட்டுமா? இதுல இருக்கு. இதுல நீல பை கட்டி இருக்குல்ல, புதுல ஒரு கட்டிடம் இருந்தவளையோ வீடு. என்ன கட்டிடம் இருந்தது? சும்மா கட்டினவே ஆக்கள் இருக்கு. அப்ப பெரும்போகத்துல வயல் விதைக்கிறீங்கள். மற்ற காலத்துல என்ன கத்தரி மிளகாண்டு கூட என்ன பயிர் செய்யறது? கத்தரி கூட செய்யறாங்க. சரி, மகிழ்ச்சி. இதுல பாருங்க ஒரு பெரிய ஆலமரம். பெருசா இல்லை சின்ன ஆலமரம். அதில் ஏதோ கட்டி தொங்க விட்டுருக்குல்ல, அது என்ன இருக்கும் என்று நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் கூடுதலாக இந்த ஊர் வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து இளங்கொடி. அதாவது ஒரு மாடு கன்று போட்டாலோ ஆடு கன்று போட்டாலோ அந்த இளங்கொடியை இப்படி கொண்டு வந்து இதில் கட்டி தூக்கி விடுவார்கள். தெரியாதவர்களுக்காக தெரியப்படுத்தி இருக்கிறேன். அடுத்தது இது பற்றி கதைக்கும் போது ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லணும். எனக்கு ஒரு ஆசிரியர் சொல்லித்தான் ஞாபகம் இருக்குது. அந்த காலத்தில் இப்படி மரங்களில் கட்டி இருக்கிறத பார்த்துட்டு சில பேர் வந்து இது என்ன வெடிக்கிற பொருளாண்டு கொண்டு போய் பரிசோதித்து கடைசியாக பார்த்தா அது இளங்கொடி என்று போட்டு மனமுடைஞ்சு போனவர்களாம். யாருன்னு சொல்ல மாட்டேன். நாங்களே இப்படியே இந்த பக்கமாக போவோம். இந்த இடத்து பாருங்கோ, ஒரே வயல் வெளியாக மாறிட்டுது. ஓரிரு மாதங்களுக்கு முன்பு இந்த பகுதிக்கு வந்திருந்தா இப்படி பச்சை பசையலண்டு இந்த இடத்த பார்த்துருக்க மாட்டீங்க. வேறு வேறு பயிர்கள் இருக்கும், கத்தரி, குரக்கன், அந்த மாதிரியான சில பயிர்கள் இருக்கும். ஆனால் இப்போ பார்க்க எவ்வளவு மாறி போயிருக்குன்றது உங்களுக்கு விளங்கும். அதில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது, அங்கே பாருங்கோ, தெரியுதா? அங்கே வரைக்கும் போய் வருவோமா? இதால்
தலைக்கவசம் வரும்போது இருக்குதோ தெரியாது, வச்சுட்டு போவோம். வரும்போது கிடக்குதாண்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த வயல்வெளி ஊடாக அந்த கோவில் பகுதிக்கு போய் வருவோம். சுத்த வர வயல்வெளியோடு அந்த கோவில் நல்ல வடிவாக இருக்குது. அதில் பெரியவர்கள் நண்டா அவர்களுடையும் கதைப்போம். வாங்கோ. என்ன ஒரு இனிமை. அங்கே செருப்பு போட்டிருந்தது காரணம் ஏற்கனவே ஒரு தடவை வரைக்கும் ஒரு ஐயா தம்பி முள் இருக்கும் செருப்பு போட்டுக்கொண்டு போங்கன்னு சொன்னவர். நாங்கள் வரம்புக்கு மேலால் நடக்கிறோம். உள்ளுக்கு இறங்க வேண்டாம். இப்படி கையை நட்டிக்கும் நடந்தால் விழ மாட்டோம். ஓ, இந்த இடத்துல ரெண்டு சுற்றி பாருங்கோ. பெரிய வயல் இருக்கிற இடங்களில் இருக்கிறவர்கள், தம்பி இதை பார்த்தே இப்படி மிரண்டா, இப்படி முரசுமோட்டிக்கு போனீங்களா, முத்தையன்கட்டுக்கு போனீங்களா, உடையார்கட்டுக்கு போனீங்களா, கும்பலமுனைக்கு போனீங்களா அப்படி கேட்கக்கூடாது. நாங்கள் அவதானித்ததை உங்களுக்கு காட்டுறோம். ஐயா கதைக்கலாமா? என்ன உரம்? யூரியா. இங்க என்ன மாதிரி விளைச்சல்? என்ன மாதிரி? என்ன 40 பேக் வரும். 40 பேக் வருமா? எத்தனை வரும்? 24 வரும். 24 பேக் 25 பேக் வருமா? 25 பேக் தானே வரும். பாருங்க, இங்கே 24 பேரப்பா ஒரு ஏக்கர். சில இடங்களில் 16 தான் சொல்றது. அது வயல் காணின்னா 24 பேரப்பு தான் ஒரு ஏக்கர். வடை முடிய தாண்டுமா முடியாட்டி நீங்கள் இவர் என்ன மாதிரி ஏக்கருக்கு 25 பேக் பார்க்குறாங்க. விதைச்ச எவ்வளோ நாளாகுது? உங்களுக்கு என்ன பெயர்? எங்களுக்கு கைராஜநாதன். எத்தனை வயதில் இந்த விவசாயத்துக்குள்ள இறங்கி இருப்பீங்க? 17 18 வயதில். இப்போ எத்தனை வயது? 72. 17 55 ஆண்டா செய்யும். ஓ, அதான் எங்களை விரும்ப பள்ளிக்கூட படிப்பு முடிஞ்ச உடனே இதுக்கான் இறங்கின. இப்போ அடுத்த தலைமுறை இந்த வயல் செய்கிறதுல ஆர்வம் செலுத்துதா? அடுத்த தலைமுறை நீங்கள் பிள்ளைகள் இல்லை எங்கே? இல்லை, நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்பியாச்சு. நீ அதான் நாங்கள் யோசிக்கிறோம். இப்போ என்ன செய்கிறேன், என்ன செய்யலாம்னு யோசிக்கிறீங்க? ஏதோ இதில் மட்டுமே இருக்கக்கூடிய செய்கிறான். அந்த ஆக்களை என்ன போட்டு செய்வோம். இப்போ இங்கே செய்கிறதுக்கு ஆக்கள் இல்லையா, இல்லை குறைஞ்சிருக்குதா? ஆக்கள் குறைஞ்சிருக்கோம். ஏன்னா இளம் பிள்ளைகள் ஒன்றும் செய்யலை எல்லாம் வெளிநாட்டுக்கு. ஏன்னா இல்லைன்னு எத்தனை விதமான ஆக்கள் இங்கே இருக்கணும்? இப்போ எல்லாம் வயது கூடினவங்க. என்ன சொல்கிறீங்க? உண்மையா? அப்போ இன்னொரு 50 ஆண்டில் இந்த இடம் அப்படி இருக்குமான்னு எதிர்பார்க்குறீங்க? 50 ஆண்டில் வேலை செய்கிறதுக்கு அங்கே போனவர்கள் இங்கே வரணுமே. என்ன என்னென்ன நெல் இங்கே கூட விதைக்கிறது? 406 மற்ற 362 மற்ற ஆட்டக்காரி கூடுதலாக இது அதுக்குள்ள 406. இந்த மண்ணுக்கன்று பொருத்தமானதா இல்லை என்னதுக்காக? 4.5 மாதம் வெள்ளத்தை தாங்கும், நோய்தாக்காங்க குறைவு. சில நேரங்களில் மழை பெய்யாட்டி எப்படி அது இப்போ மழை பெய்ய மாறியில அப்படி சில வேளைகளில் மழை குறைவாக இருந்தால் நெல்லுக்கு பாதிப்பா? சிலர் இறைக்கினாங்க, சில நாங்கள் இறைக்கிற கனகதாரன் இறைக்கிறேன். சில பேர் நீர் இறைக்கிறவே. இறைக்கிறேன். நீங்கள் எத்தனை ஏக்கர் செய்கிறீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட 4 ஏக்கர் இருக்கிறோம். அதில் இருக்கிற கோவிலுக்கு என்ன பேர்? அது அன்னமாவில். அது எவ்வளோ காலம் அந்த கோவில் இருக்குது? அது நாங்கள் இறைக்க காலமே இருக்குது. அது என்ன நோக்கத்தில் அவடத்தில் வந்தேன்னு சொல்லி வயலுக்குள்ளே அப்போவே இருந்தது. எந்த ஆக்கட்டை நிதி கட்டி காட்டினதான் நல்ல ஒரு அமைவிடம். சுத்த வேற பச்சை பசையில் வயல்வெளி பார்க்கவே ஆசையாக இருக்குது. இதில் எத்தனை பேர் வயல் செய்யணும் இந்த பகுதியில்? இதில் கிட்டத்தட்ட 300 பேர்கிட்ட போய் கொஞ்சம் 5 10 பிறப்பு 5 பிறப்பு 25 பிறப்பு அப்படி இருக்குதான். 300 பேர் வருமா? எங்களோட மட்டியல் வடக்கு 300 பேர் சமணத்தில் இருக்கணும். அங்காலையும் சேர்த்து சொல்றீங்களா? அங்காலையும் சேர்த்து சொல்றோம். இது மட்டும் இல்ல, அங்காலையும் வயல்வெளி இருக்கு, எல்லாமே சேர்த்து 300 பேர் கிட்ட வயல். 300 பேர் எங்களை சமணத்தில் இருக்கணும். வயல் தோட்டம் எல்லாம் செய்யறது 300 குடும்பம் அப்படி செய்யுது. அது 300 குடும்பம் விவசாய குடும்பம் தான். இந்த மண் உங்களுக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு உதவியா இருந்திருக்கு? வாழ்வாதாரம் இதுதான் எங்களுக்கு. வேற வேற வேலை இல்லையா? வேற வேலை இதோட பக்கம் வச்சுதான் காணும். போதுமான வருமானம் வரும் 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 வேலை ஓடி செய்யணும். இப்ப நிறைய பேர் உரம் போடணும், மருந்தடிக்கணும். ஒரு 50 ஆண்டுக்கு முன்ன, நீங்க 50 ஆண்டுக்கு முன்னமே தொடங்கிட்டீங்க தானே? 50 ஆண்டுக்கு முன்னம் இருந்த செய்முறை எப்படி? 50 ஆண்டுக்கு முன்னம் இவ்வளோ பேரும் ஒரு நாளையில பிடிக்கலாம். இப்போ ஆக்களை பிடிக்கலண்டா கிடையாது. ஆக்கள் தட்டுப்பாடு. அடுத்தது இப்போ உரம் பயன்படுத்துறீங்களா? அந்த காலம் இல்லை. அப்போ என்ன அதுக்கு அந்த காலம் விளைச்சலும் குறைவாக. என்ன முறையில் அந்த காலத்தில் எருக்குப்பை
மருந்து அடிக்கிறது இல்லையா? இல்லை இல்லை மருந்து அப்போ மருந்து இல்லை தானே. அப்ப இந்த மருந்து இப்போ வந்து நினைக்கிறீங்க? மருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 30 ஆண்டுக்குள்ளதான் இந்த மருந்து வந்து. ஒரு கதைக்கு இது போடாவிட்டா என்ன நடக்கும்? அவன் ஒரு முறை விட்டா நாங்கள் 2 முறை பட்டு வண்டி அதான் அப்படி மாறுபாடு இருக்கா? ஓ அதான் நித்தியம். அப்ப அதை நீங்க மாட்டெரு போட்டு செய்யலாதா? மாட்டரும் இந்த வெளியில் ஒரு லோரி ஏறு கிட்டத்தட்ட 90,000 1 லட்சம் ரூபா. அப்போ அது அப்போ எத்தனை பேரை 50 பேரை போடலாம். அப்போ இன்னொன்று பார்ப்போம். முதல் எல்லாரும் வந்து மாடுகள் கட்டினாங்க. மாடு கட்டினேன் வயலுக்கு கல்லறை இல்லை அதை கட்டுப்படுத்தினே இருக்கு. எல்லாத்துக்கு ஒரு சொட்டு ரூபா போட காணும். சும்மா இப்போ இதுக்கெல்லாம் 1/2 கிலோ போட காணும். ஒரு காப்போட காணும். கல்லறை ஆலையே இல்லையா? அரவாசி கிடையாது. கல்லறை கட்டுப்படுத்த இதெல்லாம் மாடுகளும் எத்தனை பட்டி கட்டுறாங்க. உங்க அப்பான காலத்துல பட்டி என்றது எவ்வளவு இருக்கும்? பட்டியாண்டி இப்போ நாங்களே எங்கள்கிட்ட சொந்த மாடு 14-15 மாடு கட்டுவோம். மாறி மாறி கட்டி கொண்டு போவோம். இப்போ பனிக்குதான் இப்போ எங்கள்கிட்ட மாறோட மாடு நிற்குது. அவ்வளோ கட்டினா காணும். என்ன பிரச்சனை? என்ன பட்டையெல்லாம் வயலு எல்லாம் கத்தரிச்சு எல்லாம் ஒரு சொட்டு ரூபா போட நல்லா காய்க்கும். என்ன பிரச்சனை? கல்லறை கட்டுப்படுத்தணும். யார் கட்டுப்படுத்துறது? எல்லாத்துக்கும் இந்த உரம் மருந்து தேவையில்லையா? எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். நெல் எல்லாம் உரம் போட தேவையில்லை. நீங்க சும்மா வருவ கொட்டைன்னு 2 பேர் தானே வேற கொண்டு போறதோ இல்லையோ? அப்ப என்ன பிரச்சனை? கல்லறை கட்டுப்படுத்தணும். இவ்வளோ மாட்டை கொண்டு விடாம தெரியுமே. இதுக்குள்ள மாடு களவு போயிருக்கு. எத்தனை மாடு போயில்லை. போலீஸுக்காரருக்கு சொன்னா போலீஸுக்காரர் சொல்றாங்க ஆளை கண்ட நீங்க உண்டு. அப்படியே சரி நீ தான் கள்ளன் உடனே சொல்றாங்க இவர்தான் காட்டி தான் கள்ளன் உன்ன சொல்றான். அவன் விரைவுக்கு வந்தா நாங்கள் இல்லை இருக்கு. என்னப்பா நாட்டில் வாழ்றது? என்னண்டு வாழ்றது பார்ப்போம். முந்தி இருந்ததான் காலத்துல பட்டி காட்டினதான் அப்படியே விட்டு போறான், பாட்டப்பம் போடுறான். இப்ப பாட்டப்போ பைப்பை கூட படிக்கணும் போறாங்க அடிக்காது. முதல் சொல்றோம் இல்லை, அந்த மட்டுவில் கத்தரி எல்லாம் அந்த கத்தரியின் அமைப்பை பொறுத்தும் இருக்கு. அதை விட இங்க செய்யற முறை, அதாவது பசலைகளை இந்த மாட்டெரு அதை பயன்படுத்தி ஒரு இயற்கையான முறை இருக்குமா? இவற்றை அப்பட்ட காலத்துல எல்லாம் அப்படியே பட்டி கட்டி பேருந்து ஓலையை போட்டு அதுக்கு மேலே பட்டி கட்டி அதை கொத்துறதான். கொத்தி ஆண்டால் 1 கிலோ கத்திரிக்காய் 1 கிலோ 1 கிலோ ஒரு கத்திரிக்காய் அவ்வளோ. அப்போ காய்க்கணக்கு 5 ஒரு 5 அப்படித்தான் சொல்லுவினோம். பழையாக்கள் சொல்லுவினோம். நாங்கள் எல்லாம் மாடு கட்டித்தானே போய்கிறோம். பேருந்து பயத்தில் எல்லாம் வீட்டை கொண்டு போய் கிட்ட கட்டுறது, சேரம் கட்டுறது, பயத்தில் கொண்டு போகிறது. அப்படி பகல் சாணம் பெறும். இதாண்டா காட்டு காட்டுற சாணங்கள் ஒன்றும் கிள்ளையிலாதே. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப மேய்ச்சல கொண்டு போனா அந்த இடத்துல இதாண்டா இல்லை, அப்படி இல்லை. ஒரு கதைக்கு இப்ப கள்ளர் பிரச்சனை இல்லாட்டி எவ்வளவு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? கல்லறில் நாங்களாம் வயலுக்கு மாடு கட்டலாம். நல்ல வரும். உரங்கள் மிச்சம் வரும். மிச்சம் அவ்வளோ தரையெல்லாம் அந்த சவர்கள் ஒன்றும் வராது. அந்த சலங்கள் எல்லாம் அதில் ஒரு இது ஒன்று இருக்குது. அந்த மாட்டு சலம் இருந்தால் அது ஒன்று இது ஒன்று இருக்குது. அந்த நோய்த்தோ குறைவு அந்த மாட்டின சலம் இது. மகிழ்ச்சி ஐயா, உங்களோட கதைச்சதுல மகிழ்ச்சி. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உரம் இல்லாத ஒரு காலம் திரும்பவும் மரமலர்ச்சியா வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் போல கிடக்கு. அது வருமெண்ட் நாங்கள் சொல்லுவோம். தரையெல்லாம் செத்து கொண்டே போதும். எல்லாம் சவர்கள் இதெல்லாம் இருக்குது. அதான் நல்ல முதல் கல்லறை கட்டுப்படுத்தினால் வயலுக்கு மாடனை கட்டி என்ன உரத்தை மிச்சம் பிடிச்சி இப்போ 5 அந்தர் போடுறவன் 2 அந்தர் போடுவார். அது படிப்படியா குறைச்சு கொண்டு வருவார். சரி அண்ணா, நன்றி. உங்களோட பெயர்? என் பேர் அமுதன். சரி சரி, கோயில் அடிக்கு போய் வருவோம். உங்களுக்கே விளங்கும். நான் வந்து அவர்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்டேன். நான் இந்த பகுதியில் இளைஞர்கள் வயல் செய்கிறதில் ஆர்வம் செலுத்துகிறார்களான்னு கேட்டால், இளைஞர்கள் எங்கே இருக்கிறார்கள், எல்லாரும் வெளிநாட்டுக்கு போட்டார்கள் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. இது எங்கே போனாலுமே பயன்படுத்தப்படுது. அப்போ எங்களுடைய மண் எதிர்காலத்தில் எந்த நிலையில் இருக்க போகிற ஒரு பெருமக்கம் எல்லாருக்கும் இருக்குது. இப்போ வெளிநாட்டுக்கு போகிறவர்களை நாங்கள் போகாதீங்க ஒன்று சொல்லலாம். இன்றைக்கு நான் இப்படி கதைச்சி போட்டு நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு சூழல் வரைக்க போக வேண்டிய சூழல் வருது. ஆனால் வெளிநாட்டுக்கு மக்களை போகாத வகையில் இங்கேயே பொருளாதார ரீதியாக நல்ல நிலைக்கு வந்து வாழ வைக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குது, எங்களுடைய அரசியல்வாதிகள் என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. தான் கோவில். இதால் போகாமல் கொஞ்சம் தூரமாக போனோம்னா கோவிலினுடைய முழு அமைப்பும் தெரியும். அதால் நேராக போய் போவோம். முரசு மோட்டை என்ற ஊரை காணொளி பதிவு செய்யும்போது அந்த அண்ணா சொல்லியிருந்தார், எத்தனையோ இடங்களில் சிறுபோகம் செய்யலாம், ஆனால் சரியான நீர் வசதி செய்து கொடுக்கறதுக்கான சூழல் இல்லையென்று. அப்போ ஒரு 100 பேராக சேர்ந்து எல்லாத்தையுமே அரசாங்கத்தை பார்த்து கொண்டு இருந்தால் சாத்தியப்படாது. எங்கள்ட மண் மீது எங்களுக்கு பற்று வந்தால் ஒரு 100 பேர் சேர்ந்து அதுக்கான வாய்க்காலை அமைச்சு கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியை செய்யலாம். ஏன்னா அப்படியான ஏதாவது ஒரு திட்டங்களை கொண்டு வரது நல்லது.
அதை விட்டுட்டு ஒரு குடும்பத்துக்கு 5000, ஒரு குடும்பத்துக்கு 10,000, 20,000 கொடுத்து அந்த ஆண்டு மட்டுமே அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி போட்டு கடந்து போனால் இந்த மண் செழிப்புறாது. இதில் இருக்கு பாருங்கோ கோவில், அண்ணமார் கோவில். வாங்கோ போவோம். இந்த பக்கமும் பாருங்கோ வயல்வெளி, அருமையா. வாங்கோ, நல்ல குளிர்மையாக இருக்குங்கோ. அண்ணமார் கோவில் பாருங்கோ. பொங்கல் நடக்கும். சரியா, இந்த கோவிலை சுற்றி கொண்டு வருவோமா? இதுக்குள்ளால போக முடியாது பாருங்கோ. சரி, அதில் பாருங்கோ உரம் போடுறார்கள். இந்த பகுதியில் இருக்கிற வயல்வெளிக்கு போனாங்க. அதில் 2 ஐயாக்களோடையும் கதைச்சினாங்க. அந்த ஐயாக்கள் எங்களோட பகிர்ந்து கொண்ட தகவல்கள் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. அது பசலை, அதாவது இயற்கை பயிற்சியாக செய்யலாம், இயற்கையாக வயல் விதைக்கலாம் என்ற ஒரு நிலை இருந்தாலும் அது பாரியளவான பின்னடைவு. அதை செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் கள்ளர் பிரச்சனை. கள்ளர்கள் இல்லாமல் இருக்குமா இருந்தால் தங்களுடைய வயலில் கொண்டு வந்து மாடை கட்டி போட்டு போவார்கள். அடுத்த நாள் வெளியே வந்து பார்த்தாலும் மாடு நிற்கும். அப்போ அந்த இயற்கையை தொடர்ச்சியாக செய்யணும் என்ற ஒரு ஆர்வம் பெறும் என்ற ஒரு தகவலை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இயற்கையாக செய்யுங்கன்றதை நாங்கள் முழுமையாக திணிப்பமாக இருந்தால் அதில் எந்த விதமான பயனும் கிடைக்காது. அவர்கள் அதில் செய்து தோற்ற எங்கள் மீதான வெறுப்பு அதிகரிக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் கடந்த காலத்தை பார்த்து கொண்டா கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் அரசு தலைவராக இருந்த காலப்பகுதியில் இங்கே ரசாயன பசலை தடை செய்யப்பட்டு சேதன பசலை கொண்டு வரப்பட்டது. அந்த நேரம் நிறைய தோட்டக்காரர்கள், கமம் செய்கிறவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டார்கள். காரணம் என்னென்னா, ரசாயனத்தை முற்றாக தடை செய்து சேதன பசலையை கொண்டு வந்தார்கள். அது பாரியளவான விளைச்சலை குறைச்சதால அரசாங்கத்தின் மீது வெறுப்பு மக்களுக்கு அதிகரித்தது. கோட்டாபய ராஜபக்ச அவர்களினுடைய ஆட்சி கவல்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் என்றதை உறுதியாக சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் இதில் கருத்து சொல்லும்போது நிறைய பேர் யோசிப்பீங்க, இவர் வந்துட்டாரு நீ கருத்து சொல்கிறதுக்கு. ஒரு எண்ணம் சிந்தனை என்றது ஒரு சின்ன பிள்ளையில இருந்தும் ஆரம்பிக்கலாம். நான் சொல்கிற கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். நான் என்ன சொல்கிறேன்டா, ஒரு ஆள் 100 பரப்பு காணியில் வயல் விதைக்குதுன்னு வச்சுக்கொள்வோம். அப்படி விதைக்கும் போது அரசாங்கம் திடீரென்று கொண்டு வந்து இயற்கையாக செய்யுங்கன்றதை சொல்ல முடியாது. அவர்கள் என்ன செய்யலாம்டா, அவர்களுக்கு சொல்லலாம், உங்களுடைய 100 பரப்பிலையுமே எதிர்காலத்தில் அழிவு ஏற்பட்டு நீங்கள் மானியத்துக்கு எங்கள்கிட்ட வரணுமெண்டா ஒரு விதிமுறை. அந்த விதிமுறை என்னென்னா, 100க்கு 5% நீங்கள் இயற்கையான பயிர் செய்யணும். 100 பரப்பு செய்கிறீங்கண்டா அதில் 5 பரப்பில் இயற்கையான முறையில் விவசாயம் செய்யணும். 95% உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யலாம் என்ற ஒரு விதிமுறை கொண்டு வரணும். 10 பரப்பு செய்கிறார்கள்னா அது மாதிரி அதில் ஒரு 5% வந்து நீங்கள் இயற்கைக்காக ஒதுக்கி கொள்ளணும் என்று சொல்லி அவர்களே 2ஐயும் அனுபவ ரீதியாக பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும். இப்போ 2லேயுமே எது விளைச்சல் அதிகம் என்றதை பார்ப்பார்கள், எது நோய் நொடி இல்லாமல் வளருதுன்றதை பார்ப்பார்கள், எது செலவு குறைவாக இருக்குன்றதை பார்ப்பார்கள், எது அதிகளவான விலைக்கு விற்கப்படுதுன்றதையெல்லாம் பார்த்து அவர்களாக யோசிப்பார்கள். இப்போ 100 பரப்பு செய்தவர் 5 பரப்பில் இயற்கையை செய்து போட்டு அடுத்த முறை யோசிப்பார், 5 பரப்பில் இயற்கையாக செய்தது எனக்கு பெரிய அளவு பயன் கொடுத்திருக்கு, எனவே முற்றாக நான் 100 பரப்பையுமே இயற்கையாக செய்வோம் என்ற ஒரு மனநிலைக்கு அவர்களாக வரணும். நாங்களா போய் இதை செய்யுங்கோ அதை செய்யுங்கோ அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு திணிச்சா கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்துக்கு என்ன நடந்ததோ அதே அளவான ஒரு பின்னடைவு வந்து இந்த தோட்டத்தில் வாரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே அது அவர்களுடைய கருத்தின் அடிப்படையில் அவர்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் செய்யணுமா இருந்தாலும் ஒரு சின்ன விதிமுறையை அதுக்குள்ளே கொண்டு வந்தால் நல்லமன்றது என்னுடைய கருத்து. இது பற்றி உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கோ. அடுத்தது இன்னொன்று சொல்லணும், நீங்கள் கூடுதலாக இயற்கை பயிர் செய்கிறோம், இயற்கையாக முயற்சி செய்கிறோம் என்று சொல்கிறவர்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தா அவர்கள் பெரும் செல்வந்தர்களாக இருப்பார்கள் அல்லது ஏதோ ஒரு வகையில் பணபலம் படைத்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் அதை செய்கிறதுக்கு பயப்படுவார்கள். என்ன காரணம்னா, இயற்கையாக 100 பரப்பையும் செய்து அதில் இப்போ 100 பரப்பு இயற்கையாக செய்யக்கே முதலீடுன்றது இருக்கும் தான். இப்போ ரசாயனம் போடைக்க 1 லட்சம் செலவேண்டா, இயற்கையாக செய்யக்க 50,000 செலவேண்டா, 50,000 அவர்களுடைய முதலீடு என்ன. அப்போ ஏழைகளுக்கும் நடுத்தர குடும்பத்தில் வாழ்கிறவர்களுக்கும் அந்த 50,000 போட்டு ஒரு 5 லட்சமாவது எடுக்கணும் என்ற மனநிலையில் தான் அதை செய்வார்கள். அப்போ அவர்களுக்கு ரசாயனம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் மனதுக்குள்ளே இருந்தாலும்
தங்களுடைய வாழ்வாதாரமாக தோட்டத்தை செய்யும் போது அதுதான் எங்களுடைய வாழ்க்கையை பார்க்குது என்று நினைக்கும் போது அவர்கள் அந்த ரசாயனத்தை விரும்பியோ விரும்பாமலோ செய்ய வேண்டிய காலகட்டத்துக்கு போகிறார்கள். வயல்வெளி இருக்குது, அந்த பக்கத்துக்கு நாங்கள் வேகமாக போய் வர போகிறோம். சரியா, வாங்க போவோம். வேலை பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்க. இப்போ இடப்பக்கமும் பாருங்க, பச்சை வயல், பச்சை வயலே. ஐயா, இந்த பக்கம் வயல்வெளிக்கு போகிற வீதி அது, இந்த பக்கம் இல்லை வாரசந்தியா? சரி ஐயா. சரி, வயல்வெளி அடியில் போய் சந்திக்கிறோம். ஓ ஜெசிகா, என்ன இருக்கு? எப்படி இருக்கு வயல்வெளி? இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்க வயல்வெளி, நாங்கள் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. ஓ, எவ்வளோ மட்டும் போகலாம்? எப்படி சுகம்? எத்தனை ஏக்கர் செய்கிறீங்க? இப்போ அந்த கோயிலடிக்கு போகலாமா? இப்படியே அந்த கோவிலடிக்கு போய் வருவோம். வயல்வெளி ஊடாக பயணம் செய்தால் நல்லா இருக்கு. இது உங்க சொந்த தரையா? சொந்த தரையா? எப்படி வயல் பிரயோசனமா? வருமானம் வெறும்தான், மழை தண்ணி வேணும், அடுத்தது எல்லாம் மருந்து அடிச்சு கொடுக்கணும். சரி, இப்படி இந்த வயல்வெளி ஊடாக பயணம் செய்து வருவோம். ஆசை தோசை அப்பளம் வடை. கொஞ்சம் சறுக்கினா ஆள் தப்பாது. ஓ, இங்கே வாங்க. ஓ, காட்சி என்றா காட்சியப்பா. பவனிசனா? யார்? எந்த இடம்? அவர்கிட்ட ஷேப் இருக்கா? பவனிசன் ஷேப் இருக்கா? அருமை 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 அருமை. அருமையாக இருக்குது இந்த இடத்து ஊடாக பயணம் செய்ய. பயணம் செய்து வரும்போது ஒரு ஐயா வயலுக்குள்ளே நாற்று நட்டு கொண்டிருந்தவர் அழிந்த இடத்துக்கு. அப்போ அவரோட கொஞ்சம் நான் கதைச்சு நான். அவர் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியராம். பேராசிரியர் என்ன என்னண்டு அங்கே இறக்கல, அது என்ன? சரி சரி, பெரிய இடத்துல விட்டுட்டு போவோம். ஆக்கள் வெறியணுமா? இல்லை இந்த சந்தியில் விடட்டா? இந்த சந்தியில் விடுவோம் வாங்க. வேறேக்க விழுந்து போய் கிடக்கோ தெரியல. என்ன வேறேக்க விழுந்து போய் கிடக்கோ தெரியல. இப்படி விடுவோம். அதில் அங்கே முந்துள்ளி பைக் விட்டு கிடக்க பாருங்க. ஏற்கனவே விழுகிற மாதிரி தான் நிற்கிது, வேற விழுந்து கிடக்கோ தெரியல. இது என்ன கஞ்சலா?
அங்கே பாருங்க இவ்வளோ பேர் வந்து கொண்டு இருக்கீங்க நல்ல காலம் கரையா விட்டது. இது பிரதான பாதையா இல்லை பதிவில் இருக்குதா? ஓ எல்லாருமா சம்மதித்தால் இதால் வாங்க. இதில் ஒரு பெரிய மரத்துக்கு கீழே ஒரு கோவில். இது அன்னமார் கோவில். இந்த இடத்துக்கு நான் வரவே இல்லை இதுவரை காலத்தில். இடையில் வந்து திரும்பி போயிருக்கிறேன். இன்றைக்கி தொங்கல் வரைக்கும் வந்திருக்கிறேன். நல்ல சூழலோட சுத்த வர வயல்வெளியோட பார்க்கவே சிறப்பாக இருக்கு. நில்லுங்க நில்லுங்க. உன்னோட பெயர்? சிவலிங்கராயா. உன்னோட ஊர்? மட்டில் வடக்கு. நாங்கள் நிற்கிற இடம் மட்டில் வடக்கு தான். நீங்கள் எவ்வளோ வயல் செய்யணும்? எத்தனை ஏக்கர் வரும்? இவ்வளவு 200 ஏக்கர் கிட்ட வரும். 200 ஏக்கர் வருமா? உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இடம் இவ்வளவு முக்கியமானது. உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எப்படி உதவுது இது? இப்போ வந்து எங்களுக்கு முழு நேரம் செய்தாலும் லாபம் பண்ணுறது பெருசாக வராது. எங்களோட ஜீவியத்தோட போய்ட்டு மிச்சம் பிடிக்கிறோம். இப்போ இயற்கை வந்து அழிக்கும். அது என்னைக்கு இன்னொன்று உங்கள்கிட்டையும் அந்த கேள்வியை கேட்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இயற்கை முறையில் பயிர் செய்யாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? ரசாயன உரங்கள், இந்த யூரியா அமோனியா போன்றவையை பயன்படுத்தாமல், மருந்து அடிக்காமல் நெல் விதைக்க இயலாதா? நெல் அறுவடை செய்ய இயலாதா? என்ன காரணம் அதுக்கு? அது இப்போ நாங்கள் வந்து இயற்கை பசலை போடுறோம், அரைவாசி போடுறோம். நாங்கள் வந்து இப்போ 2 கிலோ யூரியா போடுறத 1 கிலோ அதை துண்டாவே விடையிலாதான்னு கேட்குறேன் நான். அது விடையில என்ன காரணம்? அதை காட்டியாச்சு. இப்போ நீங்கள் மண்ணுக்கு பழகியாச்சு, மண்ணும் பழகியாச்சு, பயிருக்கும் பழகி. இப்போ நான் சீனி சாப்பிட்டு பழகினேன்டா நீங்கள் என்னுடைய நான் வந்து ஒரு 10 நாளைக்கு தாக்கு பிடிக்க மாட்டேன் சீனி சாப்பிடாம. ஆனால் பழகிட்டேன்டா கனகாலத்தை தாக்கு பிடிக்கலாம். உண்மையை சொல்ல போனால் 7ஆம் மாதம் 19ஆம் நாள் நான் சீனி சாப்பிட்றத விட்டேன். நான் இன்றைக்கி ஒரு 3 மாதத்தை தாண்டிடுது நான் சீனி சாப்பிட்றேன் இல்லை. அப்போ அதே மாதிரி உன்னை மண்ணையன் பழக்கப்படுத்தணும் மட்டும் யோசிக்கிறீங்க இல்லை? அது பழக்கப்படுத்தல. என்ன காரணம்? என்ன நீங்கள் சீனிக்கு பதிலாக வேறொரு உணவு இருக்கு, அதுக்காக உணவு நாங்கள் பயிருக்கு போடுறோம். அப்போ நீங்கள் அந்த யூரியா மாதிரி இப்போ மாட்டெரு இந்த என்ன மீனோ மிளமோ அப்படியானதுல செய்யணும் போட்டுப்பா. இந்த இதுண்டான இந்த சின்ன இந்த பசலைகள் வந்தது சேதன பசலை, சேதன பசலை அது வருது வந்து இந்த மண்ணாக விட்டு கொடுக்கும். ஒரு கதைக்கு இந்த முறை நீங்கள் விதைச்சிட்டு ரசாயனம் பயன்படுத்தல, உரம் போடையில, மருந்து அடிக்கலைன்னா என்ன பாதிப்பு வரும்? உரம் போடாது அது வந்து வளரி அப்படியே நராங்கெல்லாம் நிற்கும். சரி ஐயா, நன்றி. அதில் கண்டுட்டு ஏதோ சொன்னீங்க யாரையோ மாதிரி கிடக்கண்டு பவனீசன். யார் அது? யூடியூப்ல பவனீசன் என்ற ஆள். எந்த இடம் அவர் இஞ்சாலாம் நான் பார்க்குறேன். நான் அவர் தெரியுமா உங்களுக்கு? அவரை மயக்கிறாங்க. நான் அவரை தான் பவனீசன். நான் தான் பவனீசன். மாறுங்க அதான் முதல் சொன்னேன் பவனீசன் மாதிரி இருக்கு. சரி சரி, மகிழ்ச்சி. சென்று வாரம் அதில் நாங்கள் பயணம் செய்து வந்த வீதி தெரியுது. சரி, நாங்கள் இனி இப்படியே வீட்டை போக போகிறோம். இந்த இடத்துல நின்றே என்னுடைய இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்ள போகிறேன். இந்த காணொலியை பார்த்த நீங்கள் இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.